என்னைக்குமே நல்லவங்கள நல்லவங்களால வெறுக்க முடியாதுன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. அத நான் முழுசா நம்புறேன். எனக்கு அம்மாவும் இல்ல, என் அப்பாவும் எங்க போனார்னு தெரியாதுங்கும் போது அடைக்கலமா வந்த இந்த வீட்ல இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் என் சொந்தமா தான் நினைக்கிறேன். ஆனா என்ன, அவங்க புரிஞ்சுக்கிறதுலயும் ஏத்துக்கிறதுலயும் தான் நிறைய பிரச்சனை இருக்கு. இங்க என் மேல பெரிய பழி சுமத்தப்பட்டிருக்கு. அதெல்லாம் தப்புன்னு நிரூபிச்சுட்டு இங்க இருந்து போறேங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த வீட்டை விட்டு போற கடைசி நொடி வரைக்கும் இந்த குடும்பம் நல்லா இருக்கணும், இந்த குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் நல்லா இருக்கணும், இந்த குடும்பத்தோட கௌரவத்துக்கு எந்த கலங்கமும் வந்துட கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப கவனமாவே இருக்கேன்க்கா. என்னைக்காவது ஒரு நாள் எல்லாரும் என்னை பத்தி புரிஞ்சுக்குவாங்க, நான் தப்பானவ இல்லைன்னு தெரிஞ்சுக்குவாங்கன்னு நான் நம்பினேன். அதுக்கான முதல் படியா இப்போ நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டத பாக்குறப்போ எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலக்கா. இந்த விஷயத்துல சிவானிய பத்தி யோசிச்சு நான் முடிவு எடுத்திருக்கணும்னு அம்மா சொல்லும் போது நான் சரியான முடிவுதான் எடுத்திருக்கேன்னு எனக்கே யோசிக்க தோணுது. ஆனா என்ன ஆனாலும் இப்படி ஒரு தப்பான ஆள் கூட வாழக்கூடாதுன்றதுல மட்டும் நான் உறுதியா இருக்கேன் பொன்னி. அதே உறுதிதான் உனக்குள்ளேயும் இருக்குன்றத என்னால புரிஞ்சுக்க முடியுதா? கடவுள் மேல பாரத்தை போட்டு எனக்கும் இந்த குடும்பத்துக்கும், முக்கியமா என் குழந்தைக்கும் எது நல்லதோ அதை நான் செய்வேன். என்னை யார் புரிஞ்சுக்கலனாலும் எதிர்த்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. நான் எடுத்த முடிவு சரியானதுதான்னு உனக்கு புரியும்னு நான் நம்புறேன். எனக்கு நல்லாவே புரியுதுக்கா, நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு நான் உங்களுக்கு உறுதுணையா இருப்பேன். இது போதும் பொன்னி எனக்கு.